ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, இயேசுவே ஆண்டவர். பொதுவாக இந்த பூமியிலே இயேசுவை நம்புகிறார்கள், ஆனால் அவர்தான் ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த நாளின் செய்தி, அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த மதத்தவராக இருந்தாலும் கவனமாய் கேளுங்கள். ஒருவேளை ஆண்டவரை அறிந்தவர்கள் நீங்களும் கவனமாய் கேட்க அன்பாக கேட்கிறேன். Jesus is the Lord. இந்த உலகம் அதை கொஞ்சம் அதிகமாக பரியாசம் பண்ணுகிற மக்கள் ஏராளம். அது என்ன, இயேசுவ ஆண்டவரா, மற்றவங்க ஆண்டவர் இல்லையா? வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 16-17 கொலோசியர் 1 அதிகாரம் 16-17 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அவர், அதாவது இந்த இருக்கிற எல்லாமே அவரால், அவரை கொண்டு, அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்கள், அவரை கொண்டு, அவராலே சகலமும், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், கர்த்தத்துவங்களானாலும் வல்லமைகளானாலும் அதிகாரங்களானாலும் எல்லாமே அவரை கொண்டு. இஸ் த sovereign God over creation. இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த பரந்த பூமி, இந்த வானம், இந்த அண்ட சராசரங்கள், அன்பானவர்களே, அத்தனையும் படைத்தவர் ஆண்டவர் இயேசு. இதான் வேதத்தின் சத்தியம். சகலமும் அவருக்குள்ளும் அவரை கொண்டும் அவருக்காக, காணப்படுகிற காணக்கூடாத எல்லாமே அவரை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைக்கு அநேகருக்கு அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் மனம் என தயங்குகிறது. இதுதான் உண்மை. இரண்டாவது, அவர் யார் என்றால், அப்போஸ்தலர் புஸ்தகம் 14 அதிகாரம் 12 இரண்டாவது, இஸ் a savior over sin. அதாவது இன்றைக்கு மக்களுக்கு தங்கள் பாவத்தை போக்கும்படியாக எங்கெங்கோ ஓடுகிறார்கள். அவள் போகாத இடமே இல்லை. கடந்த நாட்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் புனித நீராடினார்கள். ஒரே ஒரு நம்பிக்கை, பாவங்கள் போக வேண்டும், மோட்சம் செல்ல வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாவம் போக்க, மோட்சம் செல்ல ஒரே வழி ஆண்டவர் இயேசு மட்டுமே. வாசிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 அந்த வார்த்தை சொல்கிறது, அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் இது ஆணித்தரமான, உறுதியான, திட்டமான, தீர்க்கமான, அசைக்கப்பட முடியாத ஒரு சத்தியம். அவராலே அன்றி. நானும் இதை ஒரு நாளில் பரியாசம் பண்ணினவன் தான், கேலி பண்ணினவன் தான், பரிகசித்தவன் தான். ஆனால் வேதம் சொல்வது அவராலே அன்றி. இது மதங்கள் அல்ல, கிறிஸ்தவர் மதம் அல்ல, அது வாழ்க்கையின் மெய்ப்பொருள். அந்த வார்த்தை சொல்கிறது, வேறொருவராலும். அதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இது பொய் அல்ல, இது உண்மை, சத்தியம், நிஜம். அன்பானவர்களே, இது மதம் மாற்றுவதற்காகவோ, யாரையோ வசனிப்பதற்காகவோ, யாரை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இது சத்தியம். வேறொருவராலும். நல்லவர்கள் இருக்கிறார்கள், நீதிமான்கள் இருக்கிறார்கள், நிறைய மகான்கள் தோன்றினார்கள். ஆனால் வேறொருவராலும் மனிதனுக்கு மீட்பு இல்லை, நித்தியம் இல்லை, வாழ்வு இல்லை, ஆதாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியானால் அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு விடுதலை, பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு, வாழ்வு, வல்லமை, பலன், இதெல்லாம் எங்க இருக்கு என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. அந்த வார்த்தையை படிக்கிறேன். இல்லை, வாழ்வு இல்லை, மீட்பு இல்லை, நிம்மதி இல்லை, பரலோகம் இல்லை. கொஞ்ச நேரம் சிந்திக்க அன்பர்கள் இருக்கிறேன். உங்களுடைய மனது ஓட்டை நான் பார்க்கிறேன், உங்கள் எண்ணங்கள் ஓட்டை நான் பார்க்கிறேன். I can hear the voice, your mind voice. இது போலித்தனமான ஒன்று அல்ல. அன்பானவர்களே, இது மதம் மாற்றுவதற்காகவோ ஒன்று அல்ல. இல்லை, அந்த வார்த்தை சொல்கிறது, வேறொருவராலும். வேறொருவராலும். எத்தனையோ பேர் பூமியில தோன்றினார்கள், நல்ல கருத்துக்களை சொன்னார்கள், உண்மைதான், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, இல்லை. அடுத்த வார்த்தை, நாம் ரட்சிக்கப்படும்படி. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அந்த விடுதலை, அந்த சுகம், அந்த மேன்மை, அந்த வாழ்வு, அந்த வசதி எல்லாமே. அடுத்த வார்த்தை, வானத்தின் கீழ் எங்கும். இரண்டாவது, மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவில்லை. 3 சொல்லுகிறேன், வானத்தின் கீழ் எங்கும். அது எந்த உலகமா இருக்கலாம், எந்த நாடா இருக்கலாம்,
எந்த மதமா இருக்கலாம், அந்த வார்த்தை எங்கே கூட சொல்லப்பட்டது, இல்லை இல்லை இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீங்கள் வேற்று மதத்தில் இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தெய்வபக்தி இல்லாத ஒரு பொருளா இருக்கலாம், நீங்கள் நாத்திகரா இருக்கலாம், படித்தவளா இருக்கலாம், படிக்காரா இருக்கலாம். சரி யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தை அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும், எத்தனை மகான்கள், எத்தனை தத்துவ ஞானிகள், எத்தனை மிகப்பெரிய அறிவாளிகள், வேறு ஒருவராலும் அந்த வார்த்தை வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே இல்லை இல்லை இல்லை. இன்னைக்கு எத்தனை மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. பரியாசம் பண்ணுகிற, கேலி பண்ணுகிற, கிண்டல் அடிக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அன்பர்களுக்கு மத்தியில் தேவன் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை. வாழ அவரே வழி, நித்தியத்திற்கு போக அவரே வழி, பரலோகம் செல்ல அவரே வழி, நல்லவனாய் வாழ வேண்டுமா அவர்தான் வழி. இன்றைக்கு எத்தனையோ சீர்திருத்த இல்லங்கள், மறுவாழ்வு இல்லங்கள், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அங்க போய் யாரும் இன்னும் மாற்றப்பட்டது மாதிரி தெரியல. எத்தனையோ பேர் அங்க போய் வந்திருக்கிறார்கள். இன்னும் அதே வாழ்க்கை, இன்னும் அதே ஜீவியம், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, மதங்கள் மாற்றாது, தத்துவங்கள் மாற்றாது, சித்தாந்தங்கள் மாற்றாது, அறிவுபூர்வமாய் மாற்றாது. ஒரு சின்ன வேண்டுகோள், என் செய்தி கேட்கும் போதே ஒரு சின்ன நீங்க உள்ளத்துல கேளுங்களேன். இயேசுவே, இது உண்மையானால் என்னோடு பேசும், இது உண்மையானால் என்னை உணர்த்தும். ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்டேன். 55 ஆண்டுகளுக்கு முன்பாக எதே ஒரு வார்த்தை சொன்னேன், நீர் உண்மையா இருப்பீரா? இது உண்மையானால், நான் இன்னொரு மூலமா இதை கேள்விப்பட்டேன். அவர் இருந்து நண்பர், ஒரு மூலமா இதை அறிந்தேன். ஒரு நாள் கேட்டேன், இது உண்மையா? என்னோட ஆண்டவர் ஒரு முறை அல்ல 3 முறை என்னோடு பேசினார். இது உண்மை, சத்தியம், மாறாத கருத்து. யாரோ சொல்லி அல்ல, கற்பனை அல்ல, காவியங்கள் அல்ல, கட்டுக்கதை அல்ல. நான் கண்டது, என் வாழ்க்கையில் நான் கேட்டது, நான் அனுபவித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, God will surely speak to you. உன்னோடு பேசுவார். இவர் யார் என்றால் பேசும் தெய்வம். முதல்ல சொன்னேன், இஸ் sovereign God. இரண்டாவது, இஸ் a savior of the soul. பாவங்களை போக்குகிற, பாவங்களை மன்னிக்கிற, பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிற, மன்னிப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். எத்தனையோ உண்மையான தத்துவமான சாட்சிகள் மக்கள் இருக்கிறார்கள். குடியிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, கொள்ளையிலிருந்து, பழக்கத்திலிருந்து எத்தனையோ பேர். இதே சென்னை சிறைச்சாலையில, எத்தனையோ வேலூர் சிறைச்சாலையில, இன்னைக்கு இருக்க பாளையங்கோட்டை சிறைச்சாலை, எத்தனையோ பேர் வெளியே வந்து தூக்கு மேடைக்கு போனவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் அறிந்திருக்கிறார்கள். உலகத்தின் பல தேசங்களில. நேற்று ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் வேறொரு தேசத்தை சார்ந்தவர். போதை மருந்து வழக்கில இன்னொரு நாட்டிலே கைது செய்யப்பட்டார். வாய்ப்பே இல்லை வெளியே வருவதற்கு. இட்ஸ் a life sentence. அவரே சொல்லுகிறார், ஏறக்குறைய 10 மாதங்களில் என்ன வெளியே வந்தேன். இன்றைக்கு அதனுடைய ஊழியா இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, எந்த மனிதனையும் மாற்றுகிற வல்லமை. இஸ் a sovereign God. இரண்டாவது, இஸ் a savior over sin. மூன்றாவதாக நான் சொல்ல போகிறேன், இஸ் a shepherd. அந்த வார்த்தை படிக்கிறேன். அவரை சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். அந்த கருத்து என்னவென்றால், ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை எடுக்கிறவர் அல்ல. இன்றைக்கு எல்லா மதங்களுமே பலியை எதிர்பார்க்கிறது. இத்தனையோ நாம் பார்க்கிறோம். தங்களை வருத்திக் கொள்ளுகிறவர்கள், அந்தரங்கத்தில் தொங்குகிறவர், தீ மிதிக்கிறவர்கள். இது அவர்களுடைய கருத்து, அவருடைய விருப்பம். அதுல தலையிட விரும்பவில்லை. அதே வார்த்தை, இவர் ஜீவனை கொடுக்கிறார். உன் ஜீவனில் அக்கறை உள்ளவர், உன் வாழ்வில் அக்கறை உள்ளவர், உன்னுடைய உயர்வில் அக்கறை உள்ளவர், உன்னுடைய மேன்மையில் அக்கறை உள்ளவர், உன் குடும்பத்தில் அக்கறை உள்ளவர், உன் பிள்ளைகளை குறித்து அக்கறை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், ஜீவனை கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அந்த வார்த்தை, மேய்ப்பு நாயராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவருமான கூலியால் ஓனாய் வருவதை கண்டு விட்டு ஓடி போகிறான். விட்டு ஓடி போகிறல்ல, உன்னை பின்தொடர்ந்து வருகிறவர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறுகிறவர். இந்த வாழ்க்கையில் உண்மை. 55 ஆண்டுகளாக
என்னை தொடர்ந்து வருகிறவர். அவர் சொல்கிறது அந்த வார்த்தை, சிதறடிக்கப்படுகிற உலகத்துல உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறவர். யோவான் 10:12. அந்த ஓனாய் பீறி போடுகிறது, சிதறடிக்கிறது. ஆனால் தேவன் உங்களை என்னையும் பாதுகாக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அடுத்த வார்த்தை, அவர் கூலியார் அல்ல, உனக்காகி உன்னை மேடு பள்ளங்களிலே துன்ப தூரங்களிலே உன்னை தூக்கி சுமக்கிறவர். அதாவது மேய்ப்பனுடைய பணி. காடு மேடு கரடு முரடுகளிலே அந்த வார்த்தை உனக்காக கவலைப்படுகிறவர், உன்னை தோளிலே தூக்கி சுமக்கிறவர். இந்த புகைப்படத்தை பார்த்திருக்கலாம். இயேசுவின் படத்தை போட்டு ஒரு ஆடை சுமப்பது போல. உன்னுடைய கருத்து என்னவென்றால், உன்னை சுமக்கும் சுமை தாங்கி. ஒருவேளை எல்லாரும் ஓடி போயிருக்கலாம். அந்த வார்த்தை போட்டு எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஓடி போகிறார். 10:13 யோவான், ஓடி போகிறார்கள். கணவன், மனைவி, பிள்ளை, உறவுகள், சொந்தங்கள், எவ்ரிதிங் run away, everybody run away, but is the one who take care of it. தமிழ் வேதத்திலே கவலைப்படுகிற ஆண்டவர், கவலைப்படுகிற உன்னை பார்த்து அவர் கவலைப்படுகிறார். என்னுடைய பிள்ளையே, இவர்தான் இயேசு. மூன்றாவது சொன்னேன், முதலாவது sovereign God, இரண்டாவது savior from sin, மூன்றாவது shepherd, உனக்காக ஜீவனை கொடுக்கிறவர். நீ அவரிடத்துல வருகிற வரை வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு ஆட்டுக்காக காடு மேடு மலைகள் ஓடி அலைகிற ஒரு மேய்ப்பன் உனக்காக இன்றும் உன்னை பின்பற்றி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, காணாத ஆட்டின் பின்னே அவர் கண்ணீரோடு அலைந்தார். இன்னைக்கு உனக்காக கண்ணீரோடு அலைகிறார். உன் வாழ்க்கை அவருக்கு தெரியும். நீ சிக்கி இருக்கிற சிக்கல் தெரியும். நீ எங்கே சிக்கி இருக்கிறாய், எதனால் சிக்கி இருக்கிறாய், ஏன் சிக்கி இருக்கிறாய், எப்படிப்பட்ட இடத்தில் சிக்கி இருக்கிறாய். He knows everything. But still அவர் சொல்லுகிறார், I care for you. உனக்காக நான் கவலைப்படுகிறேன். Is a savior, is a shepherd. மூன்றாவது, is seated in God's right hand. அவர் யார் என்றால், எபிரேயர் 1:3 இப்படி சொல்லுகிறது. இது 1:3. அவர் யார் என்று சொன்னால், தேவனுடைய மகிமையின் பிரகாசம். இதெல்லாம் உண்மை. மூன்றாவது, அவருடைய தன்மையின் சொரூபம். தேவன் எப்படி இருப்பார் அப்படியெல்லாம் இயேசு இருக்கிறார். He is the image of the invisible God. அவருடைய தன்மையின் சொரூபம். கடவுள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இயேசு இருக்கிறார். He is the Lord. அவர் தன்மை நீங்க மக்களுக்கு தன்மையே இல்லையே, மாறிக்கொண்டே இருக்கிறது. கணவனின் தன்மை, மனைவியின் தன்மை, பிள்ளைகளின் தன்மை, உறவுகளின் தன்மை, it changes. அது வேறு தெரியுமா? அந்த தன்மையின் சொரூபம். அடுத்த வார்த்தை சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். சொல்லுகிறேன், சர்வத்தையும், இந்த உலகம், மனிதர்கள், உன் குடும்பம், உன் சூழ்நிலை எல்லாவற்றையும் வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். He is the one who sustain you. Not only sustain, he strengthen you. உன்னை தாங்குகிறவர். அன்பார்களை, இன்னைக்கு ஒரு சின்ன குறைகளை கண்டுபிடிச்சா ஓடிடுறாங்க. கிரிட்டிசைஸ். உன்னை உன் பலவீனத்திலே தாங்குகிறார், உன் இல்லாமையிலே தாங்குகிறார், உன் வறுமையிலே தாங்குகிறார், உன் கண்ணீரிலே தாங்குகிறார், உன் கலக்கத்தில் அவர் தாங்குகிறார். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய பாவங்களை நீக்கும். அந்த இடத்துல எதை வேணா போட்டுக்கலாம். உன் பிரச்சனையை நீக்கும், உன் போராட்டங்களை நீக்கும், உன் இல்லாமையை நீக்கும், உன் வறுமைகளை நீக்கும், உன் கண்ணீரை நீக்கும். அதாவது அது இப்படியெல்லாம் நீக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நீக்க அவர் வழிகளை வைத்திருக்கிறார். உண்டு பண்ணி, He makes a way where there is no way. எங்கே பாதை இல்லையோ அங்கே பாதை உண்டு பண்ணுகிற கர்த்தர், வழியை உண்டு பண்ணி. அடுத்த வார்த்தை வெற்றி சிறந்தவராய் உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து மட்டுமல்ல, உன்னையும் உட்காரும்படிக்கு அருள் செய்வார். Is seated the throne of God. அந்த வார்த்தையை நான் பிடிக்கிறேன். எல்லாமே seated. தேவன் வலது பாசத்திலே. இதை ஏற்றுக்கொள்ள ரொம்ப கடினமா இருக்கலாம். அந்த வாசல் உட்கார்ந்தார். ஏன் தெரியுமா? உன்னை அவரோடு உட்கார செய்யும்படியாய் வேதம் சொல்லுகிறது, நான் என் பிதாவின் வலது பாசத்தில் எப்படி உட்கார்ந்து இருக்கிறேனோ அதே போல உங்களை உட்கார செய்வார். ஒரு பெரிய ராயல் ட்ரீட்மெண்ட், ஒரு ராயல் டிக்னிட்டி. மேபி போசேத் ஒரு எங்கேயோ பிறந்தான், 2 காலம் முடமானவன், லோதேபார்
லோதேபார் என்றால் லோ என்றால் லோன்லினஸ், டி என்றால் டிப்ரெஷன், பார் என்றால் பேய்களின் குடியிருப்பு. எங்கேயோ இருந்து ஒரு மனிதனை எருசலேமிலே ராஜாவின் பந்தியிலே தேவகுமார் அதாவது அரசகுமாரனை போல மாற்றினார். He became a prince. எருசலேமிலே மகாராஜாவின் நகரத்திலே அவருடைய பந்தியிலே அதாவது அரசகுமாரனை போல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, God wants to make you a prince. அவருடைய வலது பாசத்திலே உட்காரும்படிக்கு அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த பூமியிலே இந்த செய்தி உனக்கு அனுப்பியிருக்கிறார். ஏதோ ஒரு மூலையில் அல்ல, பரலோகம் போது முக்கியம் இல்லை, அவருடைய வலது பாசத்துல அவருடைய பக்கத்துல. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா இந்த செல்ஃபி போட்டுக்கிறாங்க, இந்த நடிகர்களோட இந்த விளையாட்டுத்தோடு இருக்கிறவரோட அரசியல் செல்ஃபியா, அதுல ஒரு பெருமை. அந்த அது நிலைக்காது, அவர் நிலைக்க மாட்டார், அந்த படமும் நிலைக்காது. ஆனா இவர் அப்படி அல்ல, அவரோடு கூட உங்களை உட்காரும்படி அருள் செய்கிறார். கடைசியாக soon coming king, வரப்போகிற ராஜாதி ராஜா. எல்லாரும் ஒரு கேள்வியா பண்றாங்க, இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான். இல்லை, அவர் ஏன் தாமதிக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் இன்னும் அவரோடு சேர, கிட்டி சேர, பாவங்களை விட, அக்கிரமங்களை விட்டுவிடு, அசுத்தங்களை விட்டுவிடு அவர் விரும்புகிற ஒரு மனிதனாய், அவர் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாய். எனவேதான் தாமதிக்கிறார். திரும்ப அதுதான் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சொல்ல எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். God is so patient. இன்னும் பிரசங்கம் எனக்கு சேர்த்துதான் மாற்றப்பட வேண்டிய நேரங்கள் காலங்கள் நிறைய உண்டு, மாற வேண்டிய வாழ்க்கை நிலைகள் உண்டு. எனவேதான் ஸ்டில் வெயிட்டிங். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பாவுடைய இஸ் a soon coming king. ராஜாதி ராஜா. வெளிப்படுத்தும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19:14. அந்த வார்த்தை சொல்லுகிறது, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அது மட்டுமல்ல, அந்த வசனம் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும். அதன் அர்த்தம் என்னவென்றால், வரப்போகிற ராஜா. நீ எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, அவர் எங்கே? இயேசு கிறிஸ்து வருவார் என்று அந்த 5000 ஆண்டுகளுக்குமா சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனங்கள் மூலமாக. ஆதியாகமத்து புஸ்தகத்திலிருந்து பரியாயங்களை அவர் வருவார். ஜனங்கள் பரியாசம் பண்ணாங்க. அவர் ஒரு நாள் வந்தார், மனிதனாய் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த வேதம் சொல்லுகிறது, இஸ் a soon coming Christ. சீக்கிரம் வரப்போகிற ராஜா. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, சீக்கிரம் வரப்போகிறவர் இஸ் sovereign God. சர்வ வல்லமை உள்ளவர். படைப்பெல்லாம் அவரால் தான். அவரால் இந்த உலகத்தில் எந்த படைப்பும் இல்லை. நீங்களும் நானும் அவருடைய படைப்பு. இந்த உலகம் அவருடைய படைப்பு. இரண்டாவது, இஸ் a savior. உன்னை மாற்ற, உன் வாழ்வை மாற்ற, நிலைகளை மாற்ற, உன் குடும்பத்தை மாற்ற, நீ சிக்கி இருக்கிற சிக்கலிலிருந்து உன் விடுதலை கொண்டு வர சேவியர் ஃப்ரம் sin. ஒன்றாவது, ஷெப்பர்ட். உனக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவர். இரவும் பகலும் உண்மையில் விழித்திருக்கிறவர். அதான் மெய்ப்பன் பனை. வெயிலும் குளிர் அவன் மேல் தான். ஒரே ஒரு ஆட்டுக்காக இரவும் பகலும் தேடுகிறான். லூக்கா 15ஆம் அதிகாரம். அதை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவனுக்கு தூக்கமில்லை. நாளிலே உன்னை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆண்டு தூக்கமில்லை. He wants to find you. நீங்க சிக்கி இருக்கிறாய், வழி தெரியாம இருக்கிற உனக்கு உன்னை வழிகாட்ட, உன் நல்வழிப்படுத்த, அற்புதங்களை செய்ய இந்த மேய்ப்பர் உன்னை தேடி வந்திருக்கிறார். காணாத ஆட்டின் பெண்ணை, இந்த ஆட்டின் பெண்ணை அவர் கதறி கதறி கூப்பிடுகிறார். இந்த ஒரே ஆடுதான். யுவர் ஸ்பெஷல். நீ நினைக்கலாம், நான் யாரு? இல்லை, அவருடைய பார்வையில் வேலையை பெற்றவர்கள். யுவர் ஸ்பெஷல். நாங்க சொன்னேன், சீட்டை இன் காட்ஸ் ரைட் ஹேண்ட். யோசித்து பாருங்கள், எங்கேயோ இருந்த உங்களை என்னையும் அவருடைய பரலோகத்திலே அவருடைய வலது பாசத்திலே சிங்கார மாளிகையில் கீதங்கள் பாடி ஒரு மேவி பொசேத் எங்கேயோ இருந்தான். ராஜாவின் பந்தியிலே எருசலேமிலே அவரோடு கூட ராஜகுமாரில் ஒருவனை போல அப்படி மாற்ற விரும்புகிறார். கடைசியாக soon coming Christ, King.
ராஜா வரப்போகிறார். சொல்கிறேன், அன்னைக்கு ரட்சகராய் வந்தார், மெய்ப்பராய் வந்தார். ஒரு நாள் வரப்போது ராஜாதி ராஜாவை வெளிப்படுத்தல் 19:16. அந்த ராஜா உனக்காய் காத்திருக்கிறார். ராஜ அரண்மனை காத்திருக்கிறது, ராஜ வசரிப்பு காத்திருக்கிறது, ராஜாவின் விருந்தங்கி காத்திருக்கிறது. ஆயத்தமாவீங்களா? வருவீங்களா? அவர் பல தெய்வங்கள் ஒரு தெய்வம் அல்ல. ஜீசஸ் தி லார்ட். அவரை ஆண்டவர், மரித்தும் உயிர்த்தும் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ராஜாவாக, ரட்சகராக, மெய்ப்பனாக, அன்பானவர்களே, உங்களை வாழ்க்கையை உருவாக்குகிறவராக, கிரியேட் சம்திங் இன் யுவர் லைஃப். அர்ப்பணிப்பீங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. தேவனே, என் வாழ்க்கையை மாற்றும். என் சூழ்நிலையம் அவரால் இல்லை 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 என்ற வார்த்தை இருக்கு. அவர்தான் வாழ்வு, அவர்தான் வழி, அவர்தான் எல்லாம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, you are the savior, you are the creator Lord, the supreme creator. எல்லாவற்றையும் படைத்தவர் நீர் ஆண்டவரே. படைப்பெல்லாம் உம்மாலே நீர் உருவாக்கின ஒரு கர்த்தர். You are the God of creator Lord, the supreme God. அந்த உணர்வை, அந்த எண்ணத்தை எல்லாருக்குள்ளும் தான். You are the shepherd. எங்களுக்காக கவலைப்படுகிறவர். காணாமல் போன ஒரே ஆட்டுக்காக இரவும் பகலும் அதை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கும் எங்களை கண்டுபிடித்தே நன்றி. எத்தனையோ காணாத ஆடுகள் எங்கள் தேசத்துல உண்டு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே உண்டு, எங்கள் சபைகளிலே உண்டு. அவளை கண்டுபிடிப்பீராக, அவர்களை பந்தியிலே சேர்த்துக் கொள்ளுவீராக. தகப்பனே, seated in God's kingdom, பிதா வலது பாசம் உட்கார்ந்து இருக்கிறவரே, எங்களை உட்கார்படிக்கு அருள் செய்திருக்கிறீரே, மக்கள் நன்றி. அதற்கேற்ற பரிசுத்தம், அதற்கேற்ற நீதி, அதற்கேற்ற வாழ்க்கை வாழ இறக்கம் செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக soon coming king, ராஜாதி ராஜாவை, இன்னும் கொஞ்ச காலம்தான் ராஜாதி ராஜாவை பார்ப்போம். அந்த நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து வாழ, நீர் விரும்பும் பாதையில் உங்களுடைய சித்தம் செய்ய ஆண்டவரே, நீர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இது சுப்ரீம் காட். அது மட்டுமல்ல, இஸ் சூன் கமிங் கிரைஸ்ட். வரப்போது ராஜாதி ராஜா. சந்திப்போம், ஆயத்தமாவோம். அன்பானவர்களே, இது மதமாற்றத்திற்கான செய்தி அல்ல. அவரே சத்தியம், அவரே வாழ்வு. அந்த வார்த்தை படித்த 4:12 அப்போஸ்தலர். இல்லை இல்லை இல்லை, அவரால் அன்றி. வாழ்வு அவரால், நிம்மதி அவரால், மகிழ்ச்சி அவரால், சந்தோஷம் அவரால், நித்திய வாழ்வு அவரால். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். உங்களுக்கு ஜெப விண்ணப்பம் இருக்குமையானால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you. ஆமென். வாழ்க்கை
பிரியமானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக் கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.